வெல்கம் டு தவாரி லைஃப் ஸ்டைல். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு தெரில. படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தேட்டரில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது, அதை சொல்கிறேன். படம் முடிஞ்சு எ மூவி பை மாரி செல்வராஜ்னு போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து டெக்னீஷியன் பேர்லாம் போட்டு பின்னாடி வந்து ஒரு பாட்டு ஓடிட்டுருக்கு. யாருமே சீட் விட்டு எந்திரிக்கல. அந்த ஸ்க்ரீன் க்ளோஸ் ஆகும்ல, படம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரீன் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் எல்லாருமே சீட்டை விட்டு எந்திரிச்சாங்க. அப்போ படம் வந்து எந்த அளவுக்கு இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு பார்த்துக்குங்க. இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன இம்பேக்ட் தரும்னா, இந்த படத்தில் காட்டுற மாதிரியோ இல்லை வந்து எந்த விதமான கஷ்டம் நீங்கள் முன்னாடி பட்டிருந்தீங்கனாலும், ஒரு கஷ்டப்பட்டு டெவலப் ஆகி வந்து ஒரு இடத்துல உட்காந்துருப்பீங்க. அந்த கஷ்டப்பட்டுருப்பீங்கள்ல, அதை வந்து உங்கள் கண்ணு முன்னாடி வந்து காட்டிகிட்டே இருக்கும் படம். ஏன்னா எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. நான் 11th 12th லீவில் எனக்கு வந்து பசங்களோட ஜாலியாக சுற்றிட்டு கிரிக்கெட் விளையாடணும்னு ஆசை. பட் ஆனால் வந்து என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷன், அப்போ வந்து நான் வந்து வேலைக்கு போய் ஆகணும், ஏதோ வந்து அந்த கிடைக்கிற லீவில் வேலைக்கு போய் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருந்தோம். ஏன்னா வந்து அம்மா காலையில் 4 மணிக்கு மில்லுக்கு போனாங்கன்னா சாயந்தரம் திருப்பி 3:30 வருவாங்க. பெருசாக சேலரி கிடையாது. அப்பா வந்து ஸ்கூலில் கிளர்க்காக இருந்தார், அவருக்கு வந்து பெருசாக சேலரி கிடையாது. நான் வந்து 12th டியூஷன் போகணுனாலோ இல்லை வந்து அடுத்து காலேஜ் போகிறதுக்கு எதாவது வேணுனாலோ இந்த மாதிரி வந்து அந்த லீவில் வந்து வேலைக்கு போனால் தான் உண்டு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. நான் வந்து லீவில் வந்து போர்வெல் வேலைக்கு போயிருக்கேன். அதாவது வந்து போர் போட்டுருவாங்க, மோட்டர் உள்ளே இருக்கிற வேலைக்கு போயிருக்கேன். ஃபோட்டோ எடுக்க போகும்போது ரைட் பிடிப்பாங்களே சைடில், அதுக்கெலாம் வேலை போயிருக்கேன். ஒரு நாளைக்கு 100 ரூபா சம்பளம். அதெல்லாம் வந்து இந்த படம் பார்க்கும்போது கண்ணு முன்னாடி வந்துட்டு போயிட்டே இருந்தது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கஷ்டப்பட்டால் தான் வந்து இது இம்பாக்டாக இருக்குன்னு கிடையாது. நீங்கள் வந்து எந்த விதமான கஷ்டமாக இருந்தாலும் சரி, சின்ன லெவலில் இருந்தாலும் சரி, பெரிய லெவலில் இருந்தாலும் சரி, அதெல்லாம் தாண்டி தானே ஒரு இடத்துக்கு வந்திருப்பீங்க. இந்த படம் பார்க்கும்போது உங்களோட பாஸ்ட்டை வந்து கண்டிப்பாக வந்து இது கண்ணு முன்னாடி கொண்டாந்து நிறுத்திட்டே தான் இருக்கும். அப்படி தான் இருந்துச்சு இந்த படம் பார்க்கும்போது. மாரி செல்வராஜுக்கு வேறு வேலையே இல்லை, இப்படி தான் எப்படி பார்த்தாலும் படம் எடுத்துகிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் போட்டு அவரை தும்சம் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக லாஸ்ட் வீக் வந்து விஜய் டிவியில் வந்து ஒரு நியானான ஷோ கண்டக்ட் பண்ணாங்க. அதில் வந்து பசங்க பேசினது எல்லாமே பயங்கர டச்சிங்காக இருந்தது. அதில் வந்து பேசின ஒரு பையன், மாரி செல்வராஜ் இந்த தார் தூக்கிட்டு வேலைக்கு போகிறார்ல, அந்த வேலைக்கு போகும்போது அவர் கூட வேலை செஞ்சவரோட பையன், அந்த பையன் இப்போ வந்து அந்த வேலையை பண்ணிகிட்ருக்கான். ஸோ இது ரியாலிட்டி தானே, இன்னும் நடந்து தானே இருக்குது. அப்போ வந்து இதை படமாக எடுக்கிறதுலேயும் தப்பு. இன்ஃபேக்ட் வந்து இது மாரி செல்வராஜுக்கு நடந்த ரியல் ஸ்டோரி. அதை வந்து இவ்வளோ அழகாக இவரை தவிர வேறு யாருனாலையும் மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலேருந்து வந்து ஒருத்தர் வந்து இந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கான் அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு இன்னும் வந்து மோட்டிவேஷனாக தான் இருக்கும். அதுலேருந்து இன்னும் நிறைய மாரி செல்வராஜ் இன்னும் நிறைய பேர் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. படத்தில் நடித்த அந்த 2 பசங்க செம்மையாக நடிச்சிருக்காங்க. அவங்களோட அம்மாக்கள் அவங்களுமே வந்து பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. எஸ்பெஷலி வந்து திவ்யா துரைசாமி அவங்களுமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. படத்தில் இன்னும் நிறைய சப்போர்ட்டிங் கேரக்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ வந்து மாரி செல்வரோட சொந்தக்காரங்களாம் அவங்கெல்லாம் பயங்கர ரியலிஸ்டிக்காக இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டெய்லி காலையில் வேலைக்கு போகும்போது சும்மா பேக்லேருந்து கேமரா வச்சு எடுத்த மாதிரி தான் இருக்குது. அவங்களாம் நடித்த மாதிரியே தெரில, அவ்வளோ சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க அந்த கேரக்டர் எல்லாமே. படத்தில் வந்து இந்த ஃபீல் வந்து உங்களுக்கு இன்னும் நிறையா கொடுக்கறதுக்கு மெயின் காரணம் வந்து மியூசிக் தான். சனாவோட மியூசிக் வந்து, சந்தோஷ் நாரோட மியூசிக் வந்து செமையாக இருக்குது. அவரோட மியூசிக்கு அந்த சீன்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு சில இடம்லாம் வந்து பயங்கர டச்சிங்காக இருக்கும். நீங்கள் அழுகிறதுக்கு கூட நிறையா சான்சஸ் இருக்குது. படம் வந்து ஸ்லோ தான். ஏன்னா வந்து ரியாலிட்டி அப்படியே காட்டியிருந்தேன்னு வச்சுங்களேன், நம்மளால் பார்த்துருக்கவே முடியாது. ஏன்னா ரியாலிட்டி வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கும். அது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மெயின் ஸ்டோரியிலேருந்து கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி ஒரு பேரலாக வந்து ஒரு ஸ்கூல் சீக்வன்ஸ் நடக்குது. அது வந்து மெயின் ஸ்டோரி அளவுக்கு ஒட்டலை பெருசாக. ஆனால் வந்து அந்த சீன்லாம் வந்து உங்களுக்கு வந்து போர் அடிக்காது. அது ஒரு மாதிரி ஃபன்னாக தான் போயிட்டுருக்கும். மெயின் ஸ்டோரியை சொல்கிறதுக்கு அந்த சப்போர்ட்டிங் ஸ்டோரி அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு, அதை தான் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இந்த வாழை படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாமன்னன், கர்ணன் அந்த படத்தில் வர மாதிரி கமர்ஷியலுக்காக ஒரு சில எலிவேஷன் சீன்லாம் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் வைக்கல. ரொம்ப சிம்பிளாக அழகாக இந்த படத்தை நான் வந்து இவ்வளோ தான் காட்ட போகிறேன், இப்படி தான் காட்ட போகிறேன், சிம்பிளாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நமக்கு வந்து கமர்ஷியலாக ஜாலியாக பாட்டு பாடி டான்ஸ் வச்சு எடுக்கிற படமும் வேணும், இந்த மாதிரி எடுக்கிற படமும் வேணும். ஸோ ரெண்டுமே இருந்தால் தான் ஒரு மாதிரி பேலன்ஸாக நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நல்லாயிருக்கும். அந்த வகையில் வந்து வாழை வந்து உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தரும் அப்படிங்கிறதான் வந்து என்னோடய கருத்து. சான்ஸ் கிடச்சா தேட்டரில் போய் பாருங்கள், இல்லை ஓடிடி ரிலீஸ் ஆனால் கூட ஃபேமிலியோட பாருங்கள். கண்டிப்பாக அந்த படம் வந்து உங்களை டிசப்பாயின்ட் பண்ணாது. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.